இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் நைட் டியூட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் திரும்பி பார்க்கும்போது ஒரு பேஷண்ட் இவங்கள பார்த்து வினோதமாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. பார்த்த உடனே ரொம்ப பயந்து போன நர்ஸ் கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட ஏன் இந்த மாதிரி சிரிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுது. இவங்க எங்கே போகிறாங்களோ அங்கெல்லாம் சிரிச்சபடியே அந்த பேஷண்ட் பார்த்துட்டே இருக்காங்க. பேஷண்ட் வாயிலேருந்து ஒரு விதமான லிக்விடு ஒழுகுது. அதை இவங்க தொடச்சி விடுறாங்க. தொடச்சி விட்டதுக்கு அப்புறமா அந்த பேஷண்ட் திடீர்னு இவங்களுடைய அடி வயிற்றில் கை வைக்கிறாங்க. உடனே பயந்துடுறாங்க. அந்த இடத்துல கரண்ட்டும் போயிடுது. ரொம்ப பயந்துடுறாங்க. இவங்க ஃபோனில் இருக்க லைட்டை ஆன் பண்ணி பார்க்கும்போது அந்த பேஷண்ட் பயங்கரமான ஒரு உருவத்தில் நின்றுட்டு இருக்கிறதும் மறைஞ்சு போகிறதுமா இருக்காங்க. உடனே இவங்க பயந்து போய் கீழே விழுந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அங்கே இருக்க டாக்டர் வந்துட்டு ஓடி வந்துட்டு ஒன்றுமே இல்லை, இது வெறும் கரண்ட் கட்டு தான், பயப்படாதீங்கன்னு சொல்லி இவங்களை ஆசுவாசப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரொம்பவும் பயந்து எந்திரிச்சு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நன் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த நன் இந்த டாக்டர் பற்றி ஒரு சீக்ரெட்டே இவங்க கிட்ட சொல்கிறாங்க. தன்னுடைய கிளினிக் வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு இந்த டாக்டர் தண்ணியில் ஏதாவது கலந்து கொடுத்து அவங்க கூட தப்பாக நடந்துக்கிட்டு அவங்கள ரொம்ப மிரட்டுவாருன்னு, யாரெல்லாம் அவங்க பேச்சுக்கு அடி பண்ணலையோ அவங்களுடைய வீடியோவை ஆன்லைனில் போட்டுருவேன்னு ரொம்ப மிரட்டுவார். அன்றைக்கி பேஷண்ட்டாக இருந்த அந்த லேடியும் அதே மாதிரி மாட்டினவங்க தான். ஆனால் அந்த லேடி பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிடுவார். உடனே இந்த டாக்டர் தான் அந்த லேடியை கொலை பண்ணி தற்கொலை பண்ண மாதிரியே தொங்க விட்டுருவார். தொங்கினதுக்கப்புறம் திடீர்னு அந்த பொண்ணு இறக்காமல் இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க கர்ப்பமாகவும் இருந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு திரும்பி வந்த அந்த டாக்டர் கழுத்தை திருகியே கொண்டிருக்காரு. அதனால தான் அந்த டாக்டரை பழி வாங்குறதுக்காக அவங்களுடைய ஆத்மா இன்னும் அந்த ஹாஸ்பிட்டலே இருக்கிறதா அந்த நன் இவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க.